என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. போலீஸ்காரா இருந்தாரு. அவர் கிரிமினல் புத்தி அதிகம். அதனால இத வச்சு நம்ம வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இப்பயே பிளான் போட்டிருக்க. கூட்டணி என்ற பேச்சே கிடையாது, இங்க தனித்த ஆட்சி தான், அதிமுக மட்டும்தான் ஆட்சி அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தாரு. அப்புறம் நீங்க பாட்டு ஒரு மந்திரின்னு சந்திர சிந்து பாருங்க. பதவி இல்லாத அண்ணாமலைய பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களே தவிர தமிழக பாஜக தலைவராக இருக்கிற நயினார் அவர்களை கூப்பிட்டாங்க. இப்ப அவரு கட்சி ஆரம்பிக்கணுமா வேணாமா? ஆரம்பிச்சா நீங்க போய் துண்டு போடலான்னு பாக்குறீங்களா? யாரு அவர் ஆரம்பிக்க போறது இல்ல, போதுமா? அவர் எது தெரியுமா, விஜய் அவர்கள் நல்லா ரூட்டு போட்டு கொடுத்துட்டார். உங்க கண்ணுக்கும் காணல் நீர் தான் தெரியுது. அப்ப நான் சொல்ல நற்பணி மன்றத்தை அவர் ஆரம்பிச்சாரு பாத்தீங்கன்னா, அவர் தான் போய் திறந்து வச்சுட்டாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் சந்திப்பு வாருங்க. வணக்கம் சார். வணக்கம் கண்ணன் சார். புலி பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சா? அப்படியா? ஆமா. கொட்டை எடுத்த புலியா எடுக்காத புலியா? எது? ஓ, அது புலி. புலி சார். ஓகே ஓகே. அண்ணாமலை இருக்கிறார் போல தெரியுது. நீங்க தான் ஏதோ கனவு கண்டுக்கிறீங்க போல இருக்குது. ஏங்க அவர் என்ன கனவு காண்றாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களா ஒண்ணு சொல்லி நிக்கிறீங்க, அது சூடு போட்டு என்ன சூடு போட போறாரா அவரு? உங்களுக்கு தான் சூடு போட போறாருன்னு நினைக்கிறேன். அதாவது புலி என்பது விஜய். அந்த படம் பூனை. இருங்க சார், இருங்க சார். பூனை என்பது அண்ணாமலை. அப்படியா? ஆமா. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதான் எல்லாமே இப்பதான் ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. ஊர்ல பேசுறாங்கன்னா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? 4 பேர் 4 விதமா பேசினா 16 விதமா வரும். அதுக்காக சொல்ல முடியுமா? ரைட். அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரம்மா. உங்ககிட்ட சொன்னாரா? சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏங்க இத சொல்லிட்டு இருக்காங்க, 1000 சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் போய் இது பண்ண முடியுமா? இல்ல இல்ல, அவருக்கு நீங்க வந்து அவர் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கணும் நீங்க தான் தவங்க போல இது. அவர் கட்சி ஆரம்பிச்சா என்ன, ஆரம்பிக்காட்டா என்ன? அவர் எந்த கட்சியில இருக்காரு உலகத்துக்கே தெரியும். ஏன் அந்த கட்சியில இல்ல நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல சரி சார். அதாவது சிபிஎஸ்சி இதுல வந்து 9th இருந்து இந்த வருஷத்துல இருந்து மும்மொழி அமுல் படுத்திட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆமா. அதுக்கு எந்த கட்சியுமே யாருமே வாய் திறக்காதப்ப முந்திரி கொட்ட மாதிரி இது கூடாது, இப்ப கூடாது, நீங்க சொன்ன மாதிரி 2030க்குள்ள கொண்டு வாங்கன்றாரு. அவங்க கட்சி தான் கொண்டு வந்திருக்கு. இவரே குழி வெட்டுற அந்த கட்சிக்கு குழி வெட்டுறாருன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? இது வச்சுதான் சொல்றாங்க. என்ன சொன்னார்? சரி, இப்போ 2029 இருந்து 9வது வகுப்புல மும்மொழி கொள்கை 3வது மொழி கட்டாயம் அப்படின்றது சிபிஎஸ்சி முதல்ல கொண்டு வந்த சர்க்குலர். அதுக்கப்புறமா இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க, இல்ல இந்த வருஷத்துல இருந்து 9ல இருந்து 3வது லாங்குவேஜ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அதை தான் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் 6வதுல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க, 26ல 6, 7, 8 அப்படின்னும் போது 9வது 29ல அவன் போகும்போது அப்போ ஆல்ரெடி அந்த 3வது லாங்குவேஜை கம்பல்சரியா படிச்சிருப்பான். அவனுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். அதனால என்ன பிரச்சனை? அதை வந்து 29ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது தானே. இப்ப திடீர்னு போயிட்டு 9வதுல நீ 3வது மொழி, அது நீங்க இப்ப என்ன போச்சு, முன்னாடி நம்ம பையில என்ன பண்ணிருப்பானுங்க, இங்கிலீஷ் பிரெஞ்சுன்னு எடுத்திருப்பானுங்க. ஏன்னா பிரெஞ்சுல ஈஸியா மார்க் வாங்கலாம். அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க, செகண்ட் லாங்குவேஜோ என்னவோ வாடவர். இப்போ வந்து நீங்க அந்த இங்கிலீஷை வந்து ஃபாரின் லாங்குவேஜில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அப்போ இங்கிலீஷ் ஒன்று தான், எதர் இங்கிலீஷ் இல்லை ஃப்ரெஞ்சு. இந்த பக்கம் 2 இந்திய மொழிகள் அப்படின்னும் போது அவன் 9வது லெவலில் புதுசாக ஒரு லாங்குவேஜை கம்பல்சரியாக படிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இது வந்து சிக்கலாக இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல சொன்ன சர்க்குலர் படி 29லேருந்து ஆரம்பிங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது சரியா தப்பா? 9வதுல இப்போ நீங்கள் இப்போவே கம்பல்சரின்னு சொல்கிறீங்களே, இது சரியா தப்பா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ரைட் சார். நான் கேட்ட கேள்வி இல்ல அது இல்ல
அது வந்து கரெக்ட் தான். வெரி குட், அவ்வளவுதான். அது Correct போதும். தான். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அது அப்போ மக்களுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கிறாருன்னா, ஏங்க நம்ம கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு எது நல்லதோ அதை பத்தி தான் பேசணும். அதை விட்டு நீங்க வந்து கட்சி கட்டுப்பாடு, நீங்க அதை பத்தி கேள்வியை கேட்க கூடாதுன்னு எந்த விதத்துல நியாயம் இல்ல? என்ன இல்ல? அவர் போலீஸ்காரா இருந்தாரு, அவர் கிரிமினல் புத்தி அதிகம். அதனால இத வச்சு நம்ம வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இப்பயே பிளான் போட்டுருக்கா சொல்லியிருக்காங்க. இத வச்சு ஆரம்பிச்சா ஏதாவது போஸ்ட் வாங்கலாம்னு பாத்துக்கிறீங்களா? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நீங்க ஒரு கட்சி அவர்கிட்ட போஸ்ட் அப்படின்னு. அதாவது விஜய் பிரச்சாரம் செய்யப்ப எவ்வளவு கூட்டம் வந்தது, கண் மூடி அப்படியே பெண்கள், குழந்தைகள், பெரியோர், இளைஞர், ஜென்சின்னு வந்தது. அப்படியே கட்டுப்படுத்த முடியல. இவரு என் யாத்திரை போனாரு இல்ல, யாராவது திரும்பி பார்த்தாங்களா? அப்படியா? அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரா? யாத்திரை இவர் எதுக்கு போறாரு? யாத்திரை போனது நீங்க பாத்தீங்களா? அப்ப நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த பீரியட்ல உங்க கண்ணு கோளாறு இருந்த மாலக்கண்ணு இல்ல, பகல்லையே கண்ணு தெரியல உங்களுக்கு. ஏன்னா பகல்ல தான் அவர் யாத்திரை போனாரு. அப்போ ஒருவேளை கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கு போல இருக்கு. இப்ப ஏதோ ஆபரேஷன் பண்ணி சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல என் மக்கள் யாத்திரையில் அவர் போகும்போது எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். நீங்க வந்து யாருமே திரும்பி பார்க்கல அப்படின்னு சொன்னா அப்போ வந்து இப்படி சொல்லலாம், கருத்து குருடர்கள்னு ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அநேகமா நீங்க அப்படி இருந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணுல ஏதாவது பிரச்சனைனா கூட மாத்திரை மருந்து போட்டு சரி பண்ணிடலாம். ஆனா கருத்து குருடாயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐம் சாரி, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு வந்து மருத்துவமே கிடையாது, மெடிக்கல் மிராக்கிள் மட்டும் தான் உங்களை காப்பாற்ற முடியும். பாவம், அவரு பயங்கரமான வைத்தியத்துல இருக்கிறார் அப்படி நீங்க பாத்தீங்க? ஆமா, இருங்க சார், இருங்க. அதாவது தமிழக பாஜகவின் தலைவராக இருந்தவங்க எல் முருகன் இருந்தார். அப்புறமா அந்த பதவி விட்டு போன உடனே மத்திய அமைச்சர் ஆயிட்டார். தமிழிசை இருந்தாங்க, அந்த பதவி விட்டு போன உடனே கவர்னர் ஆயிட்டார். இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல, எதுவுமே கொடுக்கல. அதனால வைத்தறிச்சியில அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்களே, நம்மளுக்கு ஒண்ணுமே கொடுத்துட்டாங்களே, நம்மளுக்கு கொடுக்கற சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கன்ட்டு அவ்வளவு வைத்தறிச்சியில இருக்கிறாரு. இப்போ தமிழக பாஜகல அண்ணன் எச் ராஜா அவர்கள் கூட தான் வந்து தலைவராக இருந்தாரு. அவருக்கு என்ன கொடுத்தாங்க? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் தலைவர்களா இருந்திருக்காங்க. இப்ப கரண்ட் சரி, இப்ப நான் கேக்குறேன், எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர், இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து எலெக்ஷன்ல நின்றாரு. ஜெயிச்சிருந்தாருன்னா மத்திய அமைச்சரா கண்டினியூ பண்ண முடியுமா? முடியாது. ஏன் வந்தாரு அப்புறம்? சார், மத்திய அமைச்சர் பதவியோட எம்எல்ஏ பதவி பெருசுன்னு தானே வந்திருக்காரு. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. மத்திய அமைச்சர் பதவியோட எம்எல்ஏ பதவி பெருசு அப்படின்றதுக்காக தானே எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்றார். உண்டா இல்லையா? இல்லன்னா என்ன காரணத்துக்காக வந்தார்? அதாவது தப்பி தவறி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றார், மாநிலத்தில் அமைச்சராவி தமிழகத்தில் பாஜகவை இன்னும் வலுவாக செய்வதற்கு அந்த ஒரு கூட்டணி பேச்சே கிடையாது. இங்க தனித்த ஆட்சி தான், அதிமுக மட்டும்தான் ஆட்சி அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தாரு. அப்புறம் நீங்க பாட்டு ஒரு மந்திரின்னு சந்தில சிந்து பாருங்க இல்ல. ஆனா சரி, அப்படியே அமைச்சரா இருந்தாலும் மத்திய அமைச்சர் பெருசா இல்ல வந்து மாநில அமைச்சர் பெருசா? அவர் மாநிலத்தில் கட்சி வளர்க்க பாக்குறாரு சார். நல்லா, இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுன்றது. அண்ணாமலை அவர்கள் எத்தனையோ தடவை திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த தலைவர் பதவியிலிருந்து அவர் விலகும் போது அப்பவே வந்து இந்த மாதிரி கதை விடுறவங்க காலங்காலமா விட்டுன்னு தான் இருக்காங்க. அவர் ராஜ்யசபா எம்பி ஆக போறாங்க, அவரை வந்து மினிஸ்டர் ஆக போறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்கன்னு போது அவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, எனக்கு தமிழகம் தான், நான் டெல்லி பக்கம் போறதா இல்லை, இதுதான் என்னுடைய களம், இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாவது நான் வந்து தமிழகத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க தான் பிடிச்சி தொங்கி தெளிவா சொன்னதுல 10 வருஷம் தமிழக பாஜகவில் எந்த பதவியும் எதுவும் இல்லாமல் தொண்டனாக இருந்தாலும் இருப்பேன்னு சொன்னாரா? ஆமா சொன்னாரு. இப்ப கூட என்ன சொல்லியிருக்காரு, நான் ஒரு காரியகர்த்தாவா இருந்துட்டு போறேன், எனக்கு என்ன வேலையோ அதை நான் செஞ்சுட்டு போறேன், அதைத்தானே சொன்னாரு. எலெக்ஷன் போது அதைத்தானே பண்ணாரு. பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க, போனாரு, எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணாரு, மாநில தலைவரை கூட கூப்பிடல, அவர் தான் போயிட்டு வந்தாரு. அப்புறம் வந்து ஒரு டிசிப்ளின்டு சோல்ஜரா இருக்கிற பார்த்து நீங்க பாட்டுக்கு சொன்னாரா பண்ணாரா அப்படின்னு, இதெல்லாம் என்ன கேள்வி? இது
உண்மையில சரி சார், கர்நாடகாவில் ம். ஐபிஎஸ் அதிகாரா இருந்தார். இருந்தார். எதுக்கு ரிசைன் பண்ணாரு? பேராசையினால் தானே ரிசைன் பண்ணாரு. அப்படியா? இன்னைக்கு தமிழக அமைச்சரா ஐஆர்எஸ் ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் ரிசைன் பண்ணிட்டு வந்துக்கிறாரு. அப்ப அவரையும் போய் சொல்லுவீங்களா பேராசையில வந்தாரு அப்படின்னு? எது அப்படி இல்ல, வேற எப்படி? அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்து 6 மாசத்துல ஆயிட்டாரு. ரைட்டுங்க, அவர் ஆனாருங்க. இவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? கிரிமினல் புத்தியோட தானே செஞ்சாரு. என்ன பண்ணாரு? ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாரு. ம். அந்த கட்சி வெற்றி பெற்றால் ம். அவர் சொன்னார் நான் முதல்வர் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு. ம். அதனால ம். ரிசைன் பண்ணிட்டு ம். அந்த கட்சியில சேர்ந்து ம். நம்ம தமிழகத்தின் சிஎம் ஆமிலாம் ம். எதுவுமே உடைக்காம எதுவும் இல்லாம கணக்கு போட்டாருல்ல. கடைசியில என்ன சார் ஆச்சு? சரி, இன்னொன்னு ரஜினிகாந்த் சொல்லுவாங்கல்ல, இருங்க. சாப்பிட்ட பிறகு ஆ. செய்வாங்களா, அதே மாதிரி ஆயிப்போச்சு. செய்யாம அப்படி இருக்கீங்களான்னு ஆயிடுச்சு. doubt-ஆ இருக்கு. கை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆ, அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு எத்தனை வருஷமா சொல்லியிருந்தாரு அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அதுக்கப்புறமா அவர் கடைசியா வந்து இந்த நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன், ஆனா கட்சி பொறுப்பு என்கிட்ட இருப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள்லயே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? இவர் எப்ப ராஜினாமா பண்ணார் அப்படின்றதையும் பாருங்க. ராஜினாமா பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு தான் உண்டு, தான் வேலை உண்டு, விவசாயம் உண்டு அப்படின்னு இருந்தாரு. பாஜகல தான் அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்க கட்சியில சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இது ஊருக்கே தெரியுது. இது ஊருக்கு தெரியும், இது உங்களுக்கு தெரியாம இருக்க. இப்படிலாம் உங்களுக்கு தெரியாம இருக்கு. அதனால இப்படியா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து சினிமாக்கு கதை எழுத போலாம். என்னமா ஜோடிக்கிறீங்க நீங்க? சார் இருக்கிறது சொன்னது சார். அது இருக்கிறத சொன்னா ஏங்க பிரச்சனை சார் வருது? நடந்ததுன்னு சொன்னாரு. நடந்ததுன்னு சொல்றீங்க. வேற என்ன வழி நடந்தது? இல்லாம, வேற வழி இல்லன்னா கதி சொல்லாதீங்க. இல்லாம பாஜக சேர வேண்டியதா போச்சு. அப்படியா? அப்ப வேற வழி இல்லாம கதி இல்லாம ஒருத்தர் கட்சியில வந்து சேர்றாரு அப்படின்னா சேர்ந்த உடனே துணைத் தலைவர் பதவி கொடுப்பாங்களா? இல்ல பாஜகல இருக்கவங்க எல்லாம் வந்து இடிச்ச வாயங்க, மாங்காய் மண்டையங்க, ஒருத்தர் வந்து வேற வழி இல்லாம கதி இல்லாம வராரு, வந்த உடனே துணைத் தலைவர் பதவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன்ல அந்த தலைவர் போன உடனே கபால்னு இவர தலைவர் பதவி கொடுப்பாங்க. பாஜகவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அரசியலே தெரியாது அவங்களுக்கு. நீங்க தான் மிகப்பெரிய அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களுக்கு அடுத்தது. அப்படியா? சார் உண்மையில சார், என்ன உண்மையில? உண்மைதான். அவரு உண்மைலாம் சொல்லாதீங்க. உங்க கற்பனை வேற, உண்மை வேற. சரி சார், ம். இப்ப வந்து தலைவர் பதவியும் கிடைக்காதும் போல தெரியுது. அவரு ஏன்னா இருங்க அவர் இல்ல கேட்டாரு இருங்க, நயினார் அவர்கள் மத்திய பாஜக தலைவரை நயினார் நபீன் போய் பார்த்துட்டு வந்து நீங்களே இருந்துன்னு சொல்லிட்டார். ஒன்னும் பயங்கரமா வைத்தெரிச்சல் வாங்கி போச்சு. ஆனா பாய்ங்களா, நம்மள நட்டாற்றுல விட்டுட்டோமாடா, என்ன எப்படி எல்லாம் ஆகணும், நான் சிஎம் ஆகணும், அப்படி ஆகணும்ட்டு இப்படி ஒண்ணுமே எந்த பதவி இல்லாம உட்கார வச்சுட்டு வைத்தெரிச்சல இருக்கிறார். அப்ப அப்படியா? சரி, இப்போ இவரை வந்து அண்ணாமலை அவர்களை மற்ற மாநில பிரச்சாரங்களுக்கும் கூப்பிடுறாங்க. அங்கேயும் அவர் போயிட்டு வர்றாரு. இங்கேயும் தமிழகத்தில் 2026 தேர்தலும் போது அதிமுகவில் நிறைய வேட்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எல்லாரும் வந்து அண்ணாமலையை நீங்க பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களே தவிர, பதவி இல்லாத அண்ணாமலையை பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களே தவிர தமிழக பாஜக தலைவராக இருக்கிற நயினார் அவர்களை கூப்பிடல. அப்போ பதவி ஒரு விஷயமா? நீங்களே சொல்லி மாட்டிட்டீங்க. நான் ஒண்ணு மாட்டிக்கல. இதே 2020 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளுக்கு சீட்டு கொடுக்கலன்ட்டு அது ஒரு இருக்கு சார், அது ஒரு வைத்தெரிச்சல். அது நீங்க பாத்தீங்க. எதிர்பார்த்த இந்த தொகுதிகள்லாம் வாங்குங்க அப்படின்னு சொன்னா அதுவும் கிடைக்கிறதுனால அதனால மூட் அவுட். சரி, இருங்க சார் அடுத்தது வந்து அதனால நான் இந்த தேர்தலில் 2020 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்ப சொன்னாரு? அவர் தான் சொன்னாரு, நான் போட்டியிட சொன்னாரு. எப்ப சொன்னாரு? இதெல்லாம் நடந்த பிறகு சொன்னாரு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் வந்து மேலிடத்துக்கு 2 தடவை கடிதம் எழுதிட்டேன், இந்த தேர்தலில் நான் போட்டியிட போவதில்லை, ஒரு காரியகர்த்தாவா கொடுத்த வேலையை மட்டும் செய்யறேன் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டார். அது சாக்கு போக்கு சொல்றது. நீங்க சொல்றீங்க, அது எப்படி உண்மைன்னு ஏத்து கிரிமினல் ஆச்சு, போலீஸ்காரர் ஆச்சு. அது போலீஸ்ன்றீங்க, அதுவும் ஐபிஎஸ் அதிகாரி. ஐபிஎஸ் எல்லாம் கிரிமினல்னு சொல்றீங்களா? ஆமா, கிரிமினல், பெரிய கிரிமினல் அவங்க தான். இங்க தமிழ்நாடு ஐபிஎஸ் இருக்காங்க, பார்த்து உள்ள கொண்டு போய் லாடம் கட்ட போறாங்க. ஐபிஎஸ் எல்லாம் கிரிமினல்னு சொன்னா. ஆமா, என்ன ஆமா, அதுதான் அவங்க கிரிமினல் எப்படின்ட்டு படிக்கிற கிரிமினாலஜி எல்லாம் படிக்கிறாங்கல்ல. கரெக்டுங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. நீங்களா எதையோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிறீங்க, இது இப்படித்தான்றீங்க, இல்லைன்னா அது கிரிமினல்றீங்க, எதையோ ஒன்று சொல்லினுக்கிறீங்க. சரி, இப்ப அவரு கட்சி ஆரம்பிக்கணுமா வேணாமா? ஆரம்பிச்சா நீங்க போய் துண்டு போடலான்னு பாக்குறீங்களா? யாரு? அவரு ஆரம்பிக்க போறது இல்ல, போதுமா?
அவர் இல்ல எது தெரியுமா, ம். விஜய் அவர்கள் நல்லா ரூட்டு போட்டு கொடுத்துட்டார். இப்படி வந்தா ஜெயிக்கலான்ட்டு நல்லா அதுல போயிட்டு நோவாம ம். இது பண்ணாம அந்த ரூட்ல போயிட்டு ம். நம்மளும் கட்சி ஆரம்பிச்சு. ஓ, அப்ப தாவேக்கா அந்த மாதிரி தான் வந்து நோவாம நோவு கும்பிட்டு இருக்காங்க, எதுவுமே உழைக்காம ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இவரும் போறாருன்னு சொல்றீங்க. அவர் ரூட்டு போட்டு கொடுத்துட்டாருல்ல, அதுல பயணிக்க போறாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் சொன்ன ஆரம்பிக்கல இல்லன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? சார் ஊரே பேசிக்குதா சார்? 1000 பேர் 1000 பேசுவாங்க. ஊர்ல பேசுறதுலாம் நான் பேச முடியுமா? அப்ப ஊரை போய் நீங்க கேள்வி கேட்க வேண்டியதானே. நான் என்ன பேசுறேனோ அதான் நான் சொல்ல முடியும். ஊர்ல 4 பேர் எதையோ சொல்லிட்டு இருக்கான்றதுக்காக நான் அதை சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஊர்ல இருக்கவன் சொல்றான், ஊர்ல இருக்கவன் 1000 சொல்லுவான், உனக்கு மூளை இல்லையாடான்னு எங்க அம்மா கேட்பாங்க. தயவு செஞ்சு நான் அதை அவங்க கிட்ட கேட்க முடியாது. சரி சார். அவரு கட்சியில இருந்துகிட்டே அண்ணாமலை நற்பணி மன்றம்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு. யார் அவர் ஆரம்பிச்சாரு? இருங்க, நெருப்பு இல்லாம புகையாது. அதே மாதிரி இருங்க, அந்த நற்பணி மன்றத்துல திருநெல்வேலியில ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காரு. அங்க நயினார் தமிழக பாஜக தலைவர். அதே மாதிரி சேலத்துல அதாவது கூட்டணியின் தலைவர் எடப்பாடி 2 இடத்துல ஆரம்பிச்சு தன்னுடைய வைத்தியத்தில் எப்படி கொட்டியிருக்காரு பாத்தீங்க. பண்ணுங்கடா, யாரு பண்ணுங்கடா, இவர்தான் போய் குத்தி குத்தி விடுறாரு பாருங்க. ரோட்ல இருக்கு சார், ரோட்ல தார் ரோட்ல போனா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அது காணல் நீர். அதே மாதிரிதான் இது. மாதிரிதான் உங்க கண்ணுக்கும் காணல் நீர் தான் தெரியுது அப்படின்னு நான் சொல்ல. நற்பணி மன்றத்தை அவர் ஆரம்பிச்சாருன்னு பாத்தீங்களா? அவர் தான் போய் திறந்து வச்சாரா? ஏங்க இந்த மாதிரி 1000 பேர் 1000 பண்ணுவாங்கங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிருக்க முடியுமா? என்ன பேச்சு இது? அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ஜெயலலிதா பேரவைன்னு ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது, தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அது என்ன ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவங்க தான் சிஎம்ஆ வந்தாங்க. அப்ப அண்ணாமலை சிஎம்ஆ வரப்போறான்றதுக்கு அறிகுறி இப்பவே தெரியுதுன்னு சொல்றீங்களா? அப்படியா? சிஎம் ஆயிடுறாரா? ஏன் ஆக மாட்டாரா? ஏங்க கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்றீங்க, அப்புறம் சிஎம் ஆவார்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? இது என்ன உங்க ஜோசியம்? அப்படி சார் விஜய் என்ன சார், அவர் ஒரு பயங்கரமான மாஸ் கரிஸ்மாட்டிக் லீடர். தென்னிந்தியாவிலே தெரியும். இவர் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல? அதான் அண்ணாமலைக்கும் மடுவுக்கும் தான் எடுத்துக்கணும். வேற என்னத்த சொல்றது? அதான் நீங்க சொல்றீங்க. நீங்க அண்ணாமலையை பாராட்டுறீங்களா இல்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்களா? எனக்கு தெரியல. இல்ல இப்படி எல்லாம் கிரிமினல் புத்தியா சொந்த வீட்டுக்கு சூனிய வைக்கிறாரு. யார் வீட்டுக்கு யார் சூனிய வச்சாங்க? யாரு? அண்ணாமலை தான். எங்க சூனிய வச்சாரு? நான் போய் எடுத்துட்டு வரேன், சொல்லுங்க. எனக்கு சூனியம் எடுக்க தெரியும். தெரியுமா? எங்க வச்சாருன்னு சொல்லுங்க. சொல்லுவாங்க சார், ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். கிழமொழி எல்லாம் இங்க சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லணும். நான் பழமொழி சொன்னா அனுபவிக்க மாட்டேன், ஆராய்வேன். இப்ப வந்து என்ன திரும்ப பண்ணிருக்க, அதாவது நான் பாஜகவில் தொடர வேண்டுமாண்டா 5 வருஷத்துக்கு நான் தான் தலைவரா இருப்பேன், இதுல தலையிடவே கூடாது. இருங்க சார், நாம் போற மாவட்ட செயலர்கள் அதே மாதிரிதான் இருப்பாங்க, தலையிடவே கூடாது. இப்ப டிமாண்ட் வைக்கிறாங்க மத்திய பாஜக. இதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். அவர் டிமாண்ட் வச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்படித்தான் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். தலைவர்னு ஒருத்தரை நீங்க பதவியில் உட்கார வச்சிருவீங்க, அவர் மன்மோகன் சிங் மாதிரி பின்னாடி ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் ஆட்டு வைப்பாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் பதவியா? இதனாலதான் பாஜக மாநில கட்சிகளை எதிர்த்து நிக்க முடியல. நீங்க தலைவர்னு ஒருத்தர் வச்சிருவீங்க, எல்லாத்துக்கும் அவர் மேலிடம் 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 அப்படின்னு உட்காந்து இருந்தீங்கன்னா கட்சி அங்க உருப்பிடும். இதே இங்க திமுக அதிமுக எல்லாம் இங்கேயே டக்கு டக்குன்னு டிசிஷன் எடுப்பாங்க. நீங்க இங்கேருந்து ஒரு ப்ரப்போசலை போட்டு இந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னு டெல்லிக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள இப்ப நான் கேட்கிறேன், இந்த தாவேகா அரசு பதவியேற்று இத்தனை நாட்களுக்குள்ள எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்க சொல்றீங்களே பதவியில இருக்காங்க, இவருக்கு பதவி இல்லை வைத்தறிச்சல் அப்படின்னு, இத்தனை விஷயங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்பவர் கருத்து சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். மத்தவங்க என்ன பண்ணாங்க? கருத்து அண்ணாமலையா, கருத்து கந்தசாமியா? எந்த ஒண்ணா வச்சுக்கோங்க, அவர் ஒரு காரியகர்த்தா சார். அவர் பேசுறது மலையேறுமா, மேடைக்கு ஏறுமா? சரி, அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? வாயை திறக்காம உட்கார்ந்து நிக்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் குரலே கொடுக்காம உட்கார்ந்து நிக்கிறாங்களா? அதாவது மலையை பார்த்து ஒண்ணு குறை ஏதோ சொல்லுவாங்க, அதே மாதிரி அவரையும் எடுத்துக்க வேண்டியதுதான். அதை கூட மத்தவங்க பண்ணலையா? ஒரு எதிர்கட்சியால பழுத்த அரசியல்வாதி, அரசியல்வாதியா வாயை திறக்கணும், பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப தமிழகத்துல எதுவுமே நடக்கல, எதுவுமே பேசக்கூடாது
அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? கட்சினா என்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்க. ஆளுங்கட்சி எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாது, என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் வாய முடியும் மிக்சர் சாப்பிட்டுக்கணும், இதுக்கு பேர் தான் எதிர்கட்சியா? அப்படியா? அதே மாதிரி தான். சொல்லுங்க. இல்ல இல்ல, உண்மை ரைட். ஆனா இப்பயும் அப்போ இன்னைக்கு பாஜக தலைவர்கள், நீங்க பிரசிடென்ட் ஆஃப் த பிஜேபி பார்ட்டி அவரை விட்டுருங்க, எத்தனை மூத்த தலைவர் நீங்க தானே சொன்னீங்க பழம் அப்படின்னு, அவங்களாம் என்ன பண்ணிருக்கிறாங்க சார்? இப்பதான் சார் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இன்னும் எத்தனை நாள் சார் ஆச்சு? விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் சார் ஆச்சு? நான் கேட்கவா? இல்ல நான் சொல்லவா? தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுவும் வந்து மக்களை பாதிக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது இல்ல இல்ல பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு பஞ்சாயத்துல கூட்டினு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க சொல்றீங்களா? இதுக்கு பேர் தான் எதிர்கட்சியா? யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் கேட்கிறாருன்னா உடனே வைத்தறிச்சல் அப்படின்னு வாங்க. உங்களுக்கு தான் வைத்தறிச்சல். இல்ல அவரு கேட்கறதுல ஏதோ ஒரு குத்துது எனக்கு. ஏன்னா 2000 என்ன இல்ல இல்ல இருங்க சார், திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப அதிமுக தான் உண்மையான எதிர்கட்சி, அது சரியா செயல்படல. ஆனா இவரு பம்பர மாதிரி செயல்பட்டார்ல எதிர்கட்சி. ஆனா அப்புறம் கொஞ்ச நாள் அடங்கியே போயிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அதே மாதிரி அப்ப நம்ம அதே மாதிரி செஞ்ச மாதிரி இப்ப செஞ்சு அந்த பலனை அனுபவிக்கலான்ட்டு கணக்கு போடுறாரா? நான் கேட்கிறேன். இப்ப ஒரு பாஜக தான் இருக்காரு. இப்ப பாஜக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகின்றது. அவர் சிஎம் ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்களேன். பாஜக சிஎம் தானே இருக்க போறாரு. இல்ல அண்ணாமலை மட்டும் வந்து சிஎம், பாஜக எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல போறாங்களா? நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை எதிர்கட்சியா செயல்படுறார், அதனால பாஜக ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப அது பாஜகவுக்கு வெற்றின்னு பார்க்காம நீங்க அண்ணாமலைக்கு மட்டும் தான் பார்த்து நிக்கிறீங்க. இதுக்கு புரியுதா வைத்தறிச்சல் யாருக்கு அப்படின்னு? இல்ல சார், அதாவது இன்னொன்னு பாத்தீங்களா, நான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் இல்லாமல், பெரிய கட்சி இல்லாமல் நான் 18% கொண்டு வந்த, அதுல 11% பாஜக. இப்ப என்ன போச்சு 2026 நீங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்து கூட்டணி வச்சு 3% தானே ஆச்சு. அதனால திரும்பவும் அந்த தலைவர் பதி எனக்கு கொடுத்தால் நான் திரும்பவும் மலை போல் மிக பிரகாசமாக பாஜகவை வளர்ப்பேன்ட்டு டிமாண்ட் வைக்கிறாம. என் பேச்சு நீங்க கேட்கலையே. 21 பாஜக எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, 24 எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, இது வரைக்கும் தமிழக பாஜக வரலாற்றுல டபுள் டிஜிட்ல அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்களா? 24 எலெக்ஷனை தவிர வாங்கி காமிச்சாரா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ணேன், பாஜக மட்டும் தனியா 11% ஓட்டு வாங்கிச்சு, இப்ப மறுபடியும் 3% கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறீங்க. அப்ப அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. ஏங்க நான் கேட்கிறேன், ஒரு பேட்ஸ்மேனை இறக்குறீங்க, அந்த ஆள் வந்து 3 ரன்லயே அவுட் ஆயிட்டு போயிடுறாரு, இவர் வந்து ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறாரு, அவரை நீங்க தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சிடுறீங்க, மறுபடியும் டீம் வந்து கீழே போயிடுது. சரிங்க, இவரை இறக்குங்க, அவர் தான் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதை போயிட்டு வைத்தறிச்சல்னு சொன்னா, உண்மையில வைத்தறிச்சலா கூட இருந்து குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இருங்க சார் சொல்லுங்க. அது வந்து அண்ணாமலைக்கு நல்லா பொருந்தும். அதாவது நம்மள தலைவர் பதவியை எடுத்துட்டாங்க, அதனால இந்த வாட்டி அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு நாம வாங்கி வச்ச ஓட்டு அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்ட்டு சதி செஞ்சுட்டாரு இல்ல? எப்படி பாஜக அதிமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாரா? அதாவது எனக்கும் எடப்பாடிக்கும் சரியான இது இல்ல, நான் எலியும் கூலையும் போர் அப்படின்னு சொன்னாரா? அதே மாதிரி ஏங்க நீங்க வேற எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்டிஏ சார்பாக அப்படின்னு ஓபனா பேசினது அண்ணாமலை அவர்கள். அது நீங்க பாத்துட்டு வந்து எலியும் பூனையும் சொல்லிட்டு நீங்க இல்ல எந்த இடத்துலயாவது வந்து எடப்பாடியாருக்கும் எனக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னாரா? அப்புறம் எதுக்கு அதிமுக எம்எல்ஏ வேட்பாளர்களா அண்ணாமலையை கூப்பிட்டாங்க? பாக்கல நீங்க அதெல்லாம்? எல்லாம் அதிமுக காரங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார்ல அவரு. ஏதோ ஒண்ணு மேல இட சொன்னதுனால அதே மாதிரி செஞ்சாரு சார். அதாவது தான் செய்கின்ற பழி, திருட்டுத்தனம் வெளியே தெரியாம இருக்க அப்படி ஒரு நடிப்பு நடிச்சாரு. சரி, நான் ஒண்ணு சொல்லவா அவரு? சரி, அப்ப நான் ஒண்ணு சொல்லவா? அதுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுத்துருங்க சார். நீங்க கொடுங்க கேட்கவா? சரி, அப்ப அண்ணாமலை அவர்களால் பாஜக பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் கட்சியை விட்டு நீக்கிறேன்.
கட்சியை விட்டு நீக்கிறீங்க அவரை. நீங்க வந்து சரி நீக்க கூட வேணாம், நீங்க என்ன பண்ணுங்க, அப்பா அண்ணாமலை நீங்க காரியகர்த்தா தானே, கட்சி என்ன சொல்றாங்களோ அதை செய்வீங்கன்னு சொல்லி நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம், நீங்க பாட்டுக்கு உங்க எல்லாம் என்னவோ பாருங்க. பாஜக இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, எந்த பொறுப்பும் கொடுக்காம அப்படி கட்டம் கட்டி வச்சுவாங்க. எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவரை நீங்க கூப்பிடாதீங்க. தைரியம் இருக்கா, தில் இருக்கா? அவரை ஒதுக்கி வச்சுட்டு தமிழகத்துல அரசியல் நடத்துறதுக்கு பாஜகவுக்கு தைரியம் இருக்கின்றதா எனக்கு சொல்லுங்க. அப்படி செஞ்சுதான் பாருங்களேன். பாத்தீங்க, அதான் பட்டுனீங்கல்ல. அதனால தானே கடைசி நேரத்துல வந்து ஐயோ வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு நீங்க தீவிர பிரச்சாரத்துல இறங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் பொறுப்பை குத்தீங்க. தமிழக பாஜக தலைவர்கிட்ட கூட அது பொறுப்பை கொடுக்கல, அவர்கிட்ட தான் குத்தீங்க. இதுல எந்த தெரிய வேணாமா உங்களுக்கு? ஓ, அவ்வளவு பெரிய பிஸ்தா அண்ணாமலை. அதனாலதானே 24ல 11% ஓட்டு வாங்கி காமிச்சாரு. யாரால முடிஞ்சதுங்க? அவர்கள் சொன்னாங்க பாருங்க, இப்ப இருக்கின்ற தலைவர் அவர்களும் சிறப்பாக செயல்படுகின்றார், இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் சிறப்பாக செயல்பட்டார்கள். சிறப்பாக செயல்படுகின்றார்கள்னா அதுக்கு என்ன ஒரு அடையாளம்? 11% வாங்கினவர் சிறப்பாக செயல்படுகின்றாரா, இல்ல 3%லயே வச்சிட்டு இருக்கவங்க சிறப்பாக செயல்படுகின்றார்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஒருத்தர் பண்ணி காமிச்சிருக்காரு, இது வரைக்கும் இல்லாத மாதிரி வரலாறு, புவியியல், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதுவும் இல்லாத மாதிரி டபுள் டிஜிட்ல ஓட்டு வாங்கி கொடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்து எல்லாம் அவரால் என்ன பண்ண முடியுதுன்னு கேட்டா அது பைத்தியக்காரத்தனம் சொல்ல முடியும். இல்ல, உண்மையில 2024 பாராளுமன்ற தேர்தலில் 18% பாஜக வாங்க காரணம் அண்ணாமலை இல்லை, திரு மோடி அவர்கள். அதனாலதான் அவர் பிரதமரா ஆக வேண்டும். அது இது எப்படி தெரியுமாச்சு? காக்கா உட்கார பணம் பழம். 2014 பாராளுமன்ற தேர்தலையும் 18% என்டிஏ வாங்குது. ஆமா, 2024லயும் 18% வாங்குறாங்க. நீங்களே வந்துட்டீங்க, நீங்களே வந்துட்டீங்க. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. நீங்களே உணலும் தன் வாயால் கேடும், தவளையும் தன் வாயால் கேடும் நீங்க கேடுறீங்க. இப்ப யாரு தவளைன்றத நான் சொல்றேன், சொல்லி முடிச்சிடுறேன். 2014லயும் 18 புள்ளி சம்திங், 2024லயும் 18 புள்ளி சம்திங். 2014ல நாடு முழுக்க மோடி ஆதரவு அலை அப்படின்றது ஒண்ணு வீசியது. அதனால தான் இங்க பாஜகவால ஜெயிக்க முடிஞ்சது, 18% என்டிஏ வாங்க முடிஞ்சது. ஆனால் அன்றைக்கு 2014ல என்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்கியது கேப்டன் பிரபாகர், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் பிரபாகர் என்ன வருது அடுத்தது. அந்த தேர்தலில் பாஜக எத்தனை இடத்துல போட்டி போட்டாங்க, பாஜக மட்டும் எத்தனை பர்சன்ட், 5% சம்திங் தான் பாஜக அன்னைக்கு ஓட்டு வாங்கினாங்க. 18% அப்படின்றது என்டிஏன்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனா அதிக இடங்கள்ல நின்றது தேமுதிக, மற்ற கட்சிகளும் இருந்தது. பாஜக மட்டுமே வாங்கினது 5%. இப்ப 2024ல இருக்க 18%க்கு வாங்க. இப்படிதான் சில பேர் வந்து வட சுட்டுங்கிறாங்க. அப்பவும் 18, இப்பவும் 18, என்ன பெருசா பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்பா அப்போ 5%, இப்ப பாஜக 11%. அப்ப 2014 எத்தனை தொகுதி போட்டிட்டது பாஜக? இப்ப போட்டி போட்டதை விட கம்மியான தொகுதிகள். 2024 எவ்வளவு தொகுதிகள் போட்டிட்டது பாஜக? ஏங்க இல்ல இப்படி ஜமக்காலத்துல வடிகட்டின விளக்கண்ணையா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் தெரியல. அந்த சமயத்துல 14ல நீங்க இவ்வளவுதான் எடுத்துக்காங்க அப்படின்னா அதை கொடுக்கறத வாங்கிட்டு போற இடத்துல இருந்த பாஜக 24ல நாங்க மத்த கட்சிகளுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிகளுக்கு இவங்க சீட் அலாட் பண்ணாங்க. அப்படியா? வேற எப்படியா? ஆமா. அப்ப 2014 அண்ணாமலை ஒண்ணும் மாநில தலைவரா சொல்றேன், மாநில தலைவரா இல்ல, அதனால 5%. 24ல அவர் மாநில தலைவர், அதனால 11%. 18% வாங்கி இருந்தாலும் 2002 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. ஆனா 2000 அது கூட இல்லையே. இப்ப 3% வாங்கிட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துட்டீங்களா? இதுக்கு என்ன சொல்வீங்க 2026ல? சரி இருங்க சார், அண்ணாமலை இல்லாதனால போயிடுச்சுன்றீங்களா? இல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப 3% வாங்கினதுக்கு யார் காரணம்? ஓ, இது உங்களுடைய கடுமையான உழைப்பு. இல்ல அப்படி இதுக்கும் காரணம் அண்ணாமலை பழி வாங்குகிறார். தன் தலைவர் பதவியை எடப்பாடியால் சதியால் எடுத்துட்டாங்களே மத்திய பாஜக. அந்த இதுல அந்த வைத்தரிசில இப்படி செஞ்சிட்டார். அதனால்தான் விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ திமுக தலைவர் தோத்து போனாரு, அவருக்கு யாரு சதி பண்ணாங்க? அதுக்கும் அண்ணாமலை சதி தான் காரணமா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொகுதியிலேயே அவர் கட்சிக்காரர்கிட்டயே தோத்து போட்டாரு. இதுக்கும் அண்ணாமலை சதி தான் காரணமா? இங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களும் அந்த தொகுதியில தோத்து போயிட்டாங்க. இதுக்கும் அண்ணாமலை சதி தான் காரணமா? சொல்லுங்களேன். அது இருக்கலாம் சார், இருக்கலாம். ஆமா, அதுதானே போன தடவை ஜோ பைடன் இல்ல அவர் இல்ல, அதுக்கு பதிலாக வேற யார் இருந்தாங்க, அவங்க தோத்து போனதுக்கும் அண்ணாமலை தான் காரணமா?
சரி, என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. உண்மையில எந்த இடத்துல பணம் விழுந்தாலும் அது வந்து காக்கா தான் உட்காந்தது அப்படின்னு ஆமா சொல்றீங்களா? ஆமா அண்ணாமலையிலான இல்ல சார். இப்ப இருக்கு பெங்களூர்ல ஸ்ரீ ரவிசங்கர் கிட்ட போயிட்டு ம். மத்திய பாஜக ம். எனக்கு பதவியும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, ம். என்ன பயங்கரமா இது பண்றாங்க, அது பண்றாங்க, ம். அதனால நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன். ம். மத்திய பாஜக என்னவோ ஏதாவது பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கு. நீங்க பக்கத்துல உட்காந்து பாத்தீங்க? ஆ? நீங்க பக்கத்துல உட்காந்து பாத்தீங்க? சார் அதாவது பேசாமையா வெளிவந்து இருக்கு. இல்ல நான் இது கேட்டுக்கிறேன் என்ன சொல்லுங்களேன். கட்டு கதையா? இல்ல அது நீங்க பக்கத்துல உட்காந்து பாத்தீங்களா? இல்ல சார். இது எப்படி இருக்குன்னா, டாஸ்மாக் வாசல்ல போனீங்கன்னா 4 பேர் 4 மாதிரி உளறிட்டு இருப்பான். இதெல்லாம் நிஜம் எடுத்துன்னு வந்து என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நேர பாக்குற விஷயத்தையே நம்ப முடியல. போட்டோஷாப்ன்றாங்க, ஏஐன்றாங்க. இதுல வந்து யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறீங்களே, உங்களுக்கு நான் என்னத்த பதில் சொல்றது? அதாவது இப்ப வந்து என்ன தெரியுமா, தமிழகம் முழுவதும் ம். விஜயை எதிர்க்கும் சரியான ஆள் ம். அண்ணாமலை தான். இல்லன்றீங்களா? இருங்க சார். ம். அதனால ம். சரி, ம். அவர் ரூட்டு போட்டாரு. ம். இளைஞர்கள் நம்ம பக்கம் வந்துடும், ஏற்கனவே வந்திருக்காங்க. ம். நம்ம இந்த ரூட்ல போயிட்டு ம். ஆட்சி பிடிக்கலான்னு பகல் கட்ட. முதல்ல நீங்க தான் சொன்னீங்க, என் மண் என் மக்கள் யாத்திரையில யாருமே திரும்பி பார்க்கலன்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி இளைஞர்கள் என் பக்கம் வந்தாங்க அது அப்படின்னு அவரு சொன்னீங்க. நினைச்சிட்டு இருக்கிற வந்தாங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு சும்மா இந்த கதையெல்லாம் பகல் கனவு பேசக்கூடாது. காண்டுட்டு இருக்காரு. பகல் கனவுன்னா நீங்க பார்க்க தானே போறீங்க. நீங்க ஏன் திருப்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறா சொல்லிட்டு இருக்க போறீங்க? அவர் ஆரம்பிக்கலங்க, பாஜக தாங்க இருக்காரு, பாஜக அவர் தாங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், போதுமா? அப்படியா? அவ்வளவுதான். உறுதியாக நம்புறீங்க, இது என்ன நம்பர்? உறுதியா சொல்றீங்க? இது நம்பர் என்ன நம்புறது? இல்ல அதுதான் நம்ப முடியுமா? அதுதான் நிதர்சனம். அண்ணாமலையா எதுவுமே நம்ப முடியாது சார். அவர் ஒரு சதி நீங்க சதிக்காரர். இத பாருங்க, நீங்க அவரை நம்புறீங்க. கூட இருந்த குழி வெட்டுவாரு, பழி வாங்குவாரு. நீங்க என்ன கவலை கிடையாது, புரியுதுங்களா? அவங்க யார நம்புறாங்கன்றது தான் முக்கியம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அப்புறம் கருத்து குருடர்னு சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? நான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்க எனக்கே பளிச்சுன்னு தெரியும் போது வெள்ளை கண்ணாடி போட்டிருக்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? எதுக்கும் கேட்ராக்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சரி சார், உண்மையிலே அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கல. சரி சார், நேபாளுக்கு போயிருக்காரு. சென்னை திரும்பிய பிறகு என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.